கொள்ளையடித்திருக்கு, சொத்துக்களை அழித்திருக்கு, மனிதர்களை கொண்டு இருக்கு, நாசப்படுத்தி இருக்கு. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று ஒரு இடத்தை கூட சொல்ல. கல்லூரி மாணவியினுடைய ஒரு வீடியோ கொமேனி செத்ததுன்னு எவன்டா சொன்னான்? நான் இருக்கேன், அவ இருக்கா, நாங்கெல்லாம் கொமேனி தான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உணர்வாக. எனவே அவங்க சொல்லுவாங்க, நீங்க இராணுவ ரீதியாக பெறுகிற வெற்றி அல்ல, அந்த வெற்றி எந்த காலத்திலும் உங்களுக்கு உதவாது. நீங்கள் மக்களை வெற்றி கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அவங்க நல்லவங்களும் மோசமானவங்க, அவர்கள் வைத்திருந்த கொள்கை இருக்கு இல்லையா, அது எந்த கொள்கைக்கும் எந்த காலத்திலையும் அழிவெல்லாம் இருக்காது. அது போராடி போராடி எது சரி என்று மக்கள் தேடிக்கொண்டே இருப்பார். அவர்கள் தவறாக கூட மக்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அவர்கள் அதை சரி செய்யலாம். நாகரிகம்னா என்ன? ட்ரெஸ்ஸா? உங்களுடைய உயர்ந்த உள்ளம்தான் அது. அதை அவர்கள் ஈரான் அது ஒரு நாகரிகம் வளர்ந்த நாடு தான், அவங்க எல்லாருமே அப்படி இருந்தவங்க, அதை காமிச்சிருக்காங்க. இந்திய பத்திரிகைகளுடைய நிலை உண்மையிலேயே ரொம்ப 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 கவலைக்கிடமான நிலைமையில் தான். ஏன்னா நீங்க சில நிலப்பரப்பை உங்களால் ஆள முடியும், மக்களின் மனப்பரப்பை வெல்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஆயுதங்கள் போதாது, அன்புதான் தேவைப்படும், அல்லது ஜனநாயகம் தான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். அது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு தோழர் கனகராஜ் இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர், நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதாக செய்தி, நெத்தன்யாகு காஃபி குடிச்சிட்டு போடுற போட்டோஸ், இதெல்லாம் பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? நல்ல இருட்டுல தனியா போற ஒருத்தன் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு பாடிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னா, அச்சம் அவனை சூழ்ந்து இருக்கிறது என்று பொருள். நீங்க பகல்ல எல்லாரும் இருக்கிற நேரத்துல பாடினீங்கன்னா அது வேற விஷயம். நீங்க நல்ல இருட்டுல எனக்கு பயமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு போறது இருக்குல்ல, யார்கிட்ட சொல்லிக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்க காஃபி குடிக்கலாம், நீங்க இன்னைக்கு கூட என்ன ஃபன்னுக்காக நான் அந்த ஐலண்டை தாக்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாரும் பேசுவாங்க. எந்த போரில் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள்? ஆட்களை கொண்டிருக்கீங்க நீங்க, அதிகமா சொத்துக்களை அளித்திருக்கிறீர்கள். வியட்நாமில் நீங்க வெற்றி பெற்றீங்களா? ஆப்கானிஸ்தான்ல நீங்க வெற்றி பெற்றீங்களா? எந்த நாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். கொள்ளையடித்திருக்கிறீர்கள், சொத்துக்களை அளித்திருக்கிறீர்கள், மனிதர்களை கொண்டு இருக்கிறீர்கள், நாசப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று ஒரு இடத்தை கூட சொல்ல முடியும். நிபந்தனையற்ற மன்னிப்பை சில நேரங்கள்ல சில பேர் கூட அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கேட்டிருப்பார்கள், ஆனா அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வருவான். இது ஒரு தீரா பகையாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு பொருத்தமான காலம் வரும்போது அவர்கள் கணக்கு தீர்ப்பார்கள். உலகம் முழுவதும் இதுதான். எந்த காலத்திலையும் அழிஞ்சு பூண்டற்று போய்விட்டது என்று எதுவுமே கிடையாது. நீங்க எங்கே வெற்றி பெற்றிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. நாடுகளை எல்லாம் நீங்க பிடிச்சிட்டீங்களா? சிறிது காலத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க. உங்களை விட உங்களுக்கெல்லாம் அப்போ ஒருத்தன் இருந்தான், உலகத்தில் எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. ஆமா, இப்போ அந்த ஐலண்டு மட்டும்தான். தமிழகத்தை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு இங்கிலாந்து மட்டும்தான் இருக்கே தவிர அப்படிலாம் கிடையாது. ஏன் அவ்வளோ பேரும்? நீங்க மக்கள் உன்னதமானவர்கள், அவர்கள் வரலாற்றை படைத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா சாம்ராஜ்யங்களையும் அவர்கள் உருட்டி விட்டு இருக்கிறார்கள். தங்களுக்கானதை அது அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்தது பல நேரங்களில் தவறாக இருந்திருக்கிறது. அந்த தவறுகளை திருத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். எனவே அது வரலாறு என்ற இடத்திலும் தேங்கி போய் நின்றதில்லை. அவர்கள் எந்த ஜெர்மன் மக்கள் ஹிட்லரை கொண்டாடினாங்களோ அதே ஜெர்மன் மக்கள் ஹிட்லரை தூக்கி போடத்தான் செஞ்சாங்க. முசோலினியை
நடு ரோட்டில் பிணமாக தொங்கி கிடந்த முசோலினி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னால 10 வருஷத்துல முசோலினி எப்படி இருந்தாருன்னு பாருங்க. உலகத்தில் ஒரு டிக்டேட்டரை சொல்லுங்க நீங்க அந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. எனவே இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேள்வி சொல்றதோ இன்னைக்கு ஒரு 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 கல்லூரி மாணவியினுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். கொமேனி செத்ததுன்னு எவன்டா சொன்னா? நான் இருக்கேன், அவ இருக்கா, நாங்கெல்லாம் கொமேனி தான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கும். எனவே நீங்கள் நீங்க கன்வின்ஸ் பண்ணி கொமேனியை அந்த நாட்டிலேயே ஒரு நீதிமன்றம் தூக்குல போட வைக்கிறது போறது ஏதாவது நீங்க பண்ண முடியும். ஆனால் எந்த மனிதர்களும் இப்ப நானே சொல்றேன், நரேந்திர மோடி பதவியில் இருக்கக்கூடாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். RSS அந்த சங் பரிவார் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அதன் பொருள் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய என்ன ப்ராசஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதே தவிர இந்த அவர் சொல்வாரா? யாரு? ட்ரம்ப் சொல்வாரா? இல்லை மோடி சரியா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய இறையாண்மையை நீங்கள் முற்றிலுமாக இழந்து விடுகிறீர்கள் என்று பொருள். அதை நாட்டு மக்கள் ஏற்கவே மாட்டாங்க. நீங்க இவ்வளவு பெரிய போராட்டம் இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடந்ததுன்னா அதனுடைய பொருள் என்ன? சாதாரண மனிதனுக்கு அதனுடைய பொருள் என்ன? இப்போ திருப்பூர் குமரனை சொல்றாங்கல்ல, ஒரு நூலும் அதுல இருந்த கலரும் அந்த கொடியில இருந்த நூலும் கலருமா அவனுடைய உயிராக இருந்தது இல்லை. அது ஒரு அடையாளம், ஒரு எதிர்ப்பின் அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க ஈரானியர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற பல பேரும் ஏந்திக்கிட்டு தான் இருப்போம். இது நாளைக்கு தனக்கானதாகவும் இருக்கலாம். எனவே அவங்க சொல்லுவாங்க, நீங்க இராணுவ ரீதியாக பெறுகிற வெற்றி அல்ல, அந்த வெற்றி எந்த காலத்திலும் உங்களுக்கு உதவாது. நீங்கள் மக்களை வெற்றி கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அதனாலதான் லிபியா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சா? கடாஃபியை உங்களால் கொல்ல முடிந்தது. கடாஃபியை கொண்டீங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய டெமோக்ராட்டிக் ஃபீலிங்கை உங்களால, அந்த ஜனநாயக உணர்வு இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டீங்களா? திரும்ப கடாஃபி பையனை கூட்டு வந்து தான் தேர்தலை நீங்க நடத்த வேண்டியது. எனவே நீங்கள் மனிதர்களை கொள்ளலாம், ஆனால் மனிதர்கள் அவங்க நல்லவங்களோ மோசமானவங்களோ அவர்கள் வைத்திருந்த கொள்கை இருக்கு இல்லையா, அது எந்த கொள்கைக்கும் எந்த காலத்திலையும் அழிவெல்லாம் இருக்காது. அது போராடி போராடி எது சரி எது சரி எது சரி என்று மக்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தவறாக கூட மக்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அவர்கள் அதை சரி செய்யும். கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல், கிட்டத்தட்ட பெரிய பாதிப்பை அடைந்ததாக தகவல் வருகிறது. ஆனால் இந்தியா மாதிரியான ஊடகங்கள்ல அதை பெரிதா பேசு பொருளா மாற்ற மாட்டாங்க, தகவலை கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி தொடர்பாங்க? ஈரானுடைய தாக்குதல்ல இஸ்ரேல் மிகப்பெரிய நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. ஈரான் எங்க நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்ட போது 5 நாள் மௌனம் காத்தாய், 6வது நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இரங்கல் செய்தி தெரிவித்தாய். ஆனால் உன் நாட்டில் பஞ்சம் என்றால் நீ யார்? எனக்கு எதிரி இல்லை. அந்த பசங்க பேசுறாங்க இப்படி, ஹார்மஸ் நீர் இணைப்பில் அந்த இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்து, ஜலசந்தியில் அனுமதி கொடுத்துட்டாங்களாமே சொல்றான். அந்த நாடு எனக்கு எதிராக இருந்திருக்கலாம், ஆனா அந்த நாட்டில் இருந்து வருகிற சமிக்கைகள், அந்த மக்கள் எங்களுக்காக எங்களோட ஆதரவு தெரிவிப்பது, நாங்கள் இதை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்களா? நீங்க நாகரிகம் தானே மனுஷனை எது நாகரிகம்னா என்ன? ட்ரெஸ்ஸா? உங்களுடைய உயர்ந்த உள்ளம்தான் அது. அதை அவர்கள் ஈரான் அது ஒரு நாகரிகம் வளர்ந்த நாடு தாங்க, அவங்க எல்லாருமே அப்படி இருந்தவங்க, அதை காமிச்சிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்திய ஊடகங்கள் இப்படி ஊமையாகி போய் கிடைப்பது இருக்கு இல்லையா, போருக்கு எதிராக. நீங்க ஈராக் யுத்தத்தின் போதும் இந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் நம்ம போதிய அளவுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணல. 5 லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், மறந்துடாதீங்க. ஒரு 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 ஜென்ரேஷனே ஒரு சின்ன கேப் வர்றது மாதிரியான நிலைமை. இந்திய ஊடகங்கள் அதை பேசணும், பேச மாட்டேன்றாங்க. ஏன் நம்ம சாதாரண ஆட்களே கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன சொன்னான், நான் ஸ்டாப் வாரன்னு ஒன்று போட்டேன், கீழே கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஓ சங் பரிவார் ஆட்கள், இவர் சொன்னோன்னு ட்ரம்ப் பயந்துருப்பாருப்பா அப்படின்னு ஒருத்தர். ஏன் நீயே இங்கேருந்து படையெடுத்து போக வேண்டியதானே? ஒரு 4 நாள்ல கேஸ் தட்டுப்பாடானோன்னா குய்யோ முறையோன்னா அந்த ஆட்களே இது போடுறான். ஒரு போர் எவ்வளவு கொடூரமானது, நம்ம ஏன் பாதிக்க வேண்டும்? இது என்னன்னா, உங்க வீட்டு கதவை தட்டுற வரைக்கும் ரவுடி தெருவில் எவனை வெட்டினாலும் சரி உங்களுக்கு கவலை இல்லை. உங்க கதவுல ஒரு கல் விழுந்துருச்சுன்னு ஐயோ ரவுடி வரலாம், இதை ஏன் எவனுமே கேட்க மாட்டேன்றான்னு அப்போ
திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இந்திய பத்திரிகைகளுடைய நிலை உண்மையிலேயே ரொம்ப 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 கவலைக்கிடமான நிலைமையில் தான் இருக்கிறார். இல்ல இன்னொரு கேள்வியும் கூட கூட நிறைவான கேள்வி, அமெரிக்காவுக்கு எதிரான போரில் சண்டை தான், யுத்தம் தான், சண்டை செய்யறதுல ஈரானால நிற்க முடியுமா, இன்னும் நிற்க முடியுமான்னு கேட்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நாட்டை முழுவதுமாக அழித்து விடலாம், மக்களை வெல்வது ரொம்ப முக்கியமானது. சரி, ஏன் நீங்க பாக்தாத்லயே இருந்திருக்க வேண்டியதானே, ஈராக்லயே இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் இல்லை நீங்க? ஏன் நீங்க லிபியாலே இருந்திருக்க வேண்டியதானே? வியட்நாம் ஒரு சின்னோண்டு நாடு தானே, அதுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டியதானே நீங்க? ஏன் உங்களால இருக்க முடியல? ஏன்னா நீங்க சில நிலப்பரப்பை உங்களால் ஆள முடியும், மக்களின் மனப்பரப்பை வெல்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஆயுதங்கள் போதாது, அன்புதான் தேவைப்படும், அல்லது ஜனநாயகம் தான் தேவை. எந்த இடத்தில் இந்திய அரசு தோற்று இருக்கிறதா நினைக்கிறோம்? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு. இல்ல 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 அது தோற்று போனதான் நினைக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஓகே, அது வந்திருக்கலாம், நாளைக்கே கூட சரியாகலாம். நீங்க உங்களுடைய இறையாண்மையை விட்டு கொடுத்து விட்டீர்கள், அதுதான். நீங்க உங்களுக்கு நீங்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யலாம் என்பதை உங்களுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்க வேண்டியது இருக்கிற போது, உங்களுக்கு எல்லா விதமான கேஸும் அங்கிருந்து தான் வரணும்னு சொல்லும் போது, அதுக்காக கூட இல்லாமல் உங்களுடைய தந்தையர் நாடு சொல்லவே இல்லையா, நானே மறந்துட்டேன், தந்தையர் நாடு, அது கோல்வால் கட்டுறது தான் எடுத்துக்கிறாங்க. நீங்க பல பேர் என்ன கேட்கறாங்கன்னா, மோடியை பத்தி பேசு, இவங்களை பத்தி பேசாம நீ என்ன அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் சொல்றாங்க, ஜெர்மனி உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டு இருக்கிறது, தன் இனத்தை தன் நாட்டை வேறொரு இனம் இல்லாமல் சுத்திகரிப்பது என்பதை காட்டி கொண்டு இருக்கிறது. பாரதத்துக்கு ஜெர்மனி தான் அப்படின்னு சொன்னாங்க. யூதர்களை கொண்டுட்டாங்களா? இன்னைக்கு யூதர்கள் பண்றதெல்லாம் தப்புங்கிறது வேற, ஆனா அந்த யூதர்களை அழிக்க முடிஞ்சுதா? தேடி தேடி அழிச்சிட்டானா? ஆனா யூதர்கள் அப்பவே இப்படி இருந்தாங்கிறதுனாலதான் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டாங்க, எங்க நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கு 56 நினைக்கிறேன், வருஷத்தை மட்டும் செக் பண்ண. ஹி செட் நோ. ரொம்ப பொலைட்டா பாலிடிக்ஸுக்கும் எனக்கும் அதுல ரொம்ப தூரம்னு சொன்னது வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆனா வேற சில விஷயங்கள்ல அவரை பற்றி எழுதியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு சியோனிஸ்ட் அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது, அவங்களுடைய இது பாலஸ்தீனத்துக்கு எதிரான அவங்களுடைய நிலைப்பாட்டை நான் ஏற்கவில்லை, எனவே நான் இங்க போகல அப்படின்னு சொல்லலாம். அவரை கூப்பிட்டாங்க, அவர் போக மாட்டேன். எனவே நீங்க இப்போ நான் நினைக்கிறது, இந்தியா உண்மையிலேயே என்னங்க நீங்க இப்ப சொல்றீங்க அழிச்சிருவாங்க, சும்மா விளையாட்டுக்காக இன்னும் கொஞ்சம் கொண்டு போடணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றான். அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரை கொன்று விட்ட பிறகு ஒரு 156 160 குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டார். அதாவது கெமெனி எங்க மறைஞ்சிருக்காருங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவரை கொல்ற வரைக்கும் துல்லியமாக தெரிந்த அமெரிக்க தாக்குதலுக்கு இது பள்ளிக்கூடமா இல்லையான்னு தெரியாம போச்சா? குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்றே அவர்கள் செய்தார்கள். நீங்க வாய் திறக்கல, என்ன வாயே திறக்கல. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் நிலப்பரப்புகளை வேண்டுமானால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம், ஒரு காலத்திலும் மனப்பரப்பை நீங்கள் குண்டுகளின் மூலமாக ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. எனவே அவங்க நாங்க ஈரானை எங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தால் அது தற்காலிகமானதா இருக்கும். ஆனா அவன் விடுறது மாதிரிலாம் இல்லை. நீங்க இஸ்ரேல் வாங்குற அடி இருக்கு இல்லையா, எதிர்காலத்துல அவங்க 1க்கு 10 தடவை யோசிப்பாங்க. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அந்த உணர்வு தான் ஒரு பகுதியினரிடத்தில் அடிக்கட்டும் அப்படின்னு ஒரு விளையாட்டு மாதிரி நினைக்கிறாங்க. அதை இரட்டை கோபுரம் அமெரிக்காவினுடைய அந்த கர்வத்தை கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்னு தலையில தட்டினது. அதே போல இப்ப இஸ்ரேல்ல அதான் நம்ம ஆட்கள் சொல்லிட்டாங்களா, வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் வையகத்தில் உண்டு. அதுல ஈரான் வல்லவன்னு காமிச்ச பிறகு இஸ்ரேல் திருந்துதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பட்டுத்தான் திருந்தணும்னு சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நெத்தன்யாகுவினுடைய தவறுகளுக்காக அந்த நாட்டு மக்கள் விலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அவன் மட்டும் விலை கொடுக்கல, நம்ம ஆட்கள் 1 கோடி பேர் இந்தியர்கள் அங்கே இருக்காங்க,
அமெரிக்கால இருந்து வந்தவங்க எல்லாம் இப்போ இந்த வழியா போய்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் போய் பிலிப்பைன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அல்லது இங்கிருந்து எத்தியோப்பியா போய் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துக்கு போக வேண்டியவர்கள் போக முடியாம இங்க இருக்காங்க. போக முடியாம இங்க இருக்காங்க. அங்க போக முடியல. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அது ஈரான் மீதான தாக்குதல் இல்லை, அமைதியின் மீதான தாக்குதல். அதனாலதான் உலகம் முழுவதும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. கண்ட்ரோல்ல வந்திருக்கா அந்த பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் இல்லை பரவாயில்லையா? இல்ல, அதாவது நம்ம ஊர்ல அது நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க. நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம். ஆக்சுவலா நம்மகிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு பெட்ரோல் டீசல் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 22 நாளைக்கு நம்ம எல்பிஜி வச்சுக்கலாம். ஆனா 5வது நாளே நம்ம தட்டுப்பாடுக்கு போயிட்டோம். ஏன்னா அவரு சுப்ரீம் லீடர்னு சொல்றது மாதிரி இவர் ஒரு விஸ்வகுருவாச்சு. இவரு கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஆமா, அவர் பயாலஜிக்கல் மேன் கிடையாது. சரி, அதனால அவர் எல்லாம் 2007க்கு பின்னால பெரும்பாலான நாடுகள் எல்பிஜியை அண்டர் கிரவுண்ட்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க விசாகப்பட்டினத்துல ஒரு 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 1.4 லட்சம் டன் நீங்க அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. அது 2007ல கட்டணும். அதுக்கடுத்து பெங்களூர்ல ஏதோ ஒரு 80,000 டன்னுக்கு வச்சிருக்காங்க. அதை தவிர வேற எதுவும் புதுசா எல்லாம் கட்டல. நீங்க நிறைய பேர் கேஸ் பயன்படுத்துகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்டோரேஜ், அதே போல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை நீங்க வலுப்படுத்துற மாதிரியே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நீங்க வலுப்படுத்தணும். இது எதுவுமே இல்லாத அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆக்சுவலா அவங்களுடைய இயல்பு. அது என்னது, இன்னையிலேருந்து லாக்டவுன். நாள் வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னையிலேருந்து லாக்டவுன், ரூபா நோட்டு, திடீர்னு ரூபா நோட்டு. அது மாதிரி தான் இது. எனவே நாம கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஆனால் இதை பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்குமோன்னு தான் தோணுது. பெட்ரோல் டீசலை பொறுத்தளவில் நம்ம கூடுதலான நாட்களுக்கு க்ரூட் ஆயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாராட்டலாம். திறமைக்கு அந்த திறமையை அங்கீகரிக்கலாம். அது இயல்பா நடந்ததா இருக்கும். அது வேணா இவங்க உட்கார்ந்து யோசிச்சிருப்பாங்கன்னு என்ன தொடர் இது நின்னா நம்ம சொல்றோம், இது நடந்தா பாராட்ட மாட்டோம். ஏங்க நின்னதுக்கு நீங்க தட்டி கொடுக்கணும் இல்லையா? ராங் ரூட்ல போறீங்க, ராங் சைட்ல போறீங்க. ஆக்சிடென்டே நடக்கலைன்னா உங்களை பாராட்டணுமா? தற்செயலா அது ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லை, அவ்வளவுதான். நீங்க ராங் ரூட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? ஏன்டா ராங் ரூட்ல போனான்னு கேட்பீங்க. என்னங்க ஆக்சிடென்ட் நடந்தா மட்டும் திட்டுறீங்க, ஆக்சிடென்ட் நடக்கலைன்னா திட்ட மாட்டேன்றீங்களா? இது சரியான கம்பேரிசன். அவங்க எட்டி உதைக்கிறதுக்கு மட்டும் கால் வரும்பொழுது தட்டி கொடுக்கறதுக்கு கை வரணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன சேமிச்சு வச்சாங்க? ஒண்ணு மிடில், அதாவது என்னது, வெஸ்டே மேற்கு ஆசிய பகுதியிலிருந்து நீங்க உங்க இறக்குமதியை அதிகப்படுத்தல. ரஷ்யால இருந்து நீங்க ஒரு நாளைக்கு 21 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இறக்குமதி பண்ணதை பாதிக்கும் கீழே கொண்டு வந்துட்டீங்க. அண்ணன் சொன்னதை கேட்டு பிறகு எங்க உங்களுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. தெரியணும்ல. அது எதுவும் இல்லை. இதையெல்லாம் சேர்த்துதான் நீங்க பார்க்கணும். அது ஏதாவது இருந்ததுன்னா அது தற்செயலானதுதான், அதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லை. நன்றி நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.